வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி தான் தாவேக்காவில் பனையூரில் நேர்காணல் நடந்தது. 50,000 அப்ளிகேஷன் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. கொடுத்தது ஒரு 5,000 கூட கிடையாது. அப்புறம் சீட்டு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் அதுலேயும் கெடுபடி அப்படி குறைச்சி மினிமம் ஒரு 500 பேர் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடு. முதல் கட்ட நேர்காணலில் வெறும் 60 பேர் தான் செலக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் உட்கார்ந்திருந்தாலும் நீ எவ்வளவு செலவழிப்ப, எத்தனை நாளாக கட்சியில் இருக்கிற, உன்னால் 10 to 15 கோடி செலவு பண்ண முடியுமா? இப்படியே சொல்லி ஏகப்பட்ட பேரை கரெக்ஷன் பண்ணி வந்திருந்தவங்களில் 60 பேரை செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 60 பேருமே பளிச்சென்று தெரியாத முகம், கோடீஸ்வர முகம், தொழிலதிபரான ஒரு முகம், கட்சிக்கு உழைக்காத முகம். விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் வரை யார் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ, விஜய் யாரை நோக்கி கை நீட்டுகிறாரோ அவர்கள்தான் வேட்பாளர். இதுதான் ஆரம்பத்தில் தாவேக்காவினுடைய அடிப்படை கொள்கையாக இருந்தது. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாலெல்லாம் புஸ்ஸி ஆனந்த் ரொம்ப தெளிவாகவே சொன்னார், விஜய் மக்கள் இயக்கத்தில் யார் உழைச்சிங்கப்பா, தலைவர் யாரை கையை காட்டுறார் அவங்க தான் வேட்பாளர். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே மாறி போச்சு. புஸ்ஸி ஆனந்தே வெள்ளை பிறண்டு பேசுகிறார். 10 to 15 கோடி யார்கிட்ட இருக்குது, செலவு பண்ண முடியுமா பாருங்கள். சீட்டை ஃபுல் பண்ணி அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இல்லைங்க நாங்கள் அத்தனை லட்சம் செலவு பண்ணோம், இத்தனை லட்சம் செலவு பண்ணோம் கட்சிக்கு அப்படின்னா அதை பற்றி ஒன்று கிடைந்தாங்க. பிடிங்க, டீலிங் ஒரு அமௌண்ட்டை பிடிங்க, இடத்த காலி பண்ணி போயிட்டே இருங்க. மற்றபடி யார் சீட்டு அப்படிங்கிறத தெரியாத முகம், தெரிந்த முகம் அதெல்லாம் கிடையாது. காசுள்ள முகம், கோடீஸ்வர முகம், அதுதான் இன்னைக்கு தாவேக்காவினுடைய நிலைப்பாடு சொல்லி புஸ்ஸி ஆனந்த் ஓப்பனாகவே சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வெக்ஸ் ஆகி நூடுல்ஸ் ஆகி ரொம்ப நொந்து போயிருக்காங்க. என்னடா பல லட்சம் செலவு பண்ணோம், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வியர்வை சிந்தி செலவழிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு எவனுக்கும் சீட்டு கொடுத்து இன்னைக்கு உயரத்தில் போகக்கூடிய ஒரு சூழல். அப்போ உழைப்பாளிக்கு மதிப்பில்லை அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தாவேக்காவில் வந்தாச்சு. குறிப்பாக இதற்கு மெயின் காரணம் புஸ்ஸி ஆனந்த் தான் அப்படிங்கிறது இன்னைக்கு தகவலாக போயிட்டுருக்கு. அதாவது சென்னையில் மொத்தம் 16 தொகுதி. அந்த 16 தொகுதியில் ஆரம்பத்தில் உழைச்சாங்க பாருங்க, அவர்களோ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கு பிறகு சேர்ந்தார் பாருங்க, யாருக்குமே சீட்டு கிடையாது. சோழிங்கநல்லூர், அம்பத்தூர் அது மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும், மற்றபடி எக்மோர், வில்லிவாக்கம் தலைமை நிர்வாகிகளுக்கு மட்டும். விருகம்பாக்கம் விஜய்க்கு கார் ஓட்டுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் மகனுக்கு ஒதுக்க போகிறாங்களாம். இந்த மாதிரி ஒரு 5 சீட்டு, மற்ற 11 சீட்டு எல்லாமே கோடீஸ்வர முகம். காசு நிறையா வச்சிருக்கிறியா வா, நீ உழைச்சாலும் சரி உழைக்காட்டியும் சரி அப்படின்னு மூஞ்சியில் அடித்தால் போன்ற ஒரு பதிலை சொல்லிவிட்டது. அதனால தான் அந்த நேர்காணல் நிறைய பேர் கலந்து கொள்ளப்படவில்லை, தடுக்கப்பட்டு விட்டார்கள் புஸ்ஸி ஆனந்தால் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முறையீடாக போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சீட்டு கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இவ்வளோ செலவு பண்ணோம், பொண்டாட்டி நகையை விற்று மற்றபடி இடத்தை விற்று கட்சிக்காக செலவு பண்ணோம், 5 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போச்சே அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வாழ்கிறது, நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்பு போகிறது, அதன் அடிப்படையில் வேறு கட்சிகளுக்கு நாம் சென்று விடலாமா
அப்படின்னு இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அதிருப்தி ஆல்ரெடி வந்து கரூர் வகையில் 41 பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம். அதில் வந்து ஏகப்பட்ட அதிருப்தி ஆயிடுச்சு மக்கள்கிட்ட. அடுத்தது வந்து இந்த விவாகரத்து சம்பவம் சங்கீதா மேட்டரில் விஜய் மேலே இருந்த மதிப்பும் பெண்களுக்கு போயிடுச்சு. பெண்கள் வட்டாரத்தில், குறிப்பாக தாவேக்கா மகளிர் வட்டாரத்தில் அதிருப்தியான பலவிதமான ஒரு தகவல். என்னடா நம்ம அண்ணன் அண்ணன்னு தூக்கி பாடிட்டு இருந்தோம், அவர் என்ன இப்படி இருக்கிறாரு, திரிஷாவோட அப்படியே ஜாலியாக அவர் டூர் போயிட்டுருக்கிறாரு. அப்போ கட்டின பொண்டாட்டியை மதிக்காத ஆள் இருக்கக்கூடிய நம்ம கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை எவ்வாறு மதிப்பார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. அடுத்தது வந்து திரிஷாவை அப்படியே ரவுண்ட் அடித்தது திருமண விழாவில். இந்த 4 விஷயமும் இன்னைக்கு வந்து தாவேக்காவை படுபாதாளத்துக்குள் தள்ளப் போகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு வந்தாச்சு. இதற்கு என்ன ஒரு மாற்று திட்டம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. வேறு கட்சிகளுக்கு நம்ம மாறிவிடலாம் அப்படின்னு பல தாவேக்கா தொண்டர்கள் மனம் மாறிவிட்டார்கள். அப்போ வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பணம் தான். ஆமாம், பணம் பெருசு கிடையாது, என்ன மனுஷன்தான் பெருசு அப்படின்னு கட்சி ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கி அவரே வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார். புஷி ஆனந்த் மூலமாக சொல்லி அவரே விஜயே இதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேக உணர்வு இன்றைக்கி தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் வந்தாச்சு. இதுக்கடையில் அந்த மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் அட்டகாசம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதாவது ஒரு தாவேக்கா தொண்டர் வந்து பேசுகிறார். மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியோட பையன் சஞ்சய்க்கு வந்து பிறந்தநாள் விழாவாம், ஊரெல்லாம் போஸ்டராம். ஆமாம், அப்போ இது என்ன குடும்ப கட்சியா, வாரிசு அரசியல் கொண்ட கட்சியா? வாரிசு அரசியல் கூடாது, குடும்ப அரசியல் கூடாது போட்டு தாவேக்கால சொல்கிறாங்க. விஜய் சொன்னார், இந்த தெற்கு மதுரை மாவட்ட செயலாளர் வீட்டில் ஃபுல்லாக குடும்ப அரசியலும் குடும்ப வாரிசு அரசியல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இது என்ன நியாயம்? தான் மகனுடைய பிறந்த நாளுக்கு எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி வேகப்பட்ட ஒரு போஸ்டர்ஸ். இது என்ன கட்சியா இல்லை வேறு ஏது நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஆடியோ ஒன்று போயிட்டு. ஆக இதன் அடிப்படை டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக தொண்டர்களுக்கு மதிப்பில்லாத ஒரு கட்சியாகவும், தொண்டர்களுக்கு வாய்ப்பளிக்காத ஒரு கட்சியாகவும், பணத்துக்கு மட்டுமே மதிப்பளிக்கக்கூடிய கட்சியாகவும் மாறிவிட்டது. அதன் அடிப்படையில் புஷி ஆனந்த் தான் மெயின் கேரக்டராக இருந்துகிட்டு இருக்கிறாருன்னா அப்புறம் விஜய் எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ விஜய் சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டால் எல்லோருமே வந்து புதிய முகங்க. ஒரு அனுபவம் செங்கோட்டையும் தெரியும், நாஞ்சில் சம்பத்தை தெரியும், அவ்வளோதான். மற்றபடி வேறு யாரையும் அங்கே தெரியாது. விஜயை தெரியும். விஜயை விட்டால் அந்த கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. விஜயை விட்டால் பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா விஜய்க்கே பேச தெரியல அப்படிங்கிறப்ப மற்றவங்களுக்கு என்ன பேச தெரியும்? செங்கோட்டையன் கொஞ்சம் பேசுவார், நாஞ்சில் சம்பத் பூந்து விளையாடுவார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்குது. புஷி ஆனந்துக்கும் செங்கோட்டையனுக்குமே பிடிக்காது அப்படிங்கிற தகவல் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது என்னடா இந்த கட்சிக்குள்ளே வந்து மாட்டிக்கொண்டோமே அப்படி விழித்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் தான் எனக்கு தெரியுது. என்றாலும் இப்பொழுதே தோல்வியின் விளிம்பை நோக்கி தாவேக்கா சென்று கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் வெளிப்பாடாக கட்டாயமாக தாவேக்கா மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். காரணம் அனைத்திற்குமே அந்த தொண்டர்களே காரணம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு தெரியுது. அதன் அடிப்படையில் கட்டாயமாக சொல்லக்கூடிய அந்த கரூர் சம்பவம், விவாகரத்து சங்கீதா சம்பவம், திரிஷாவோடு கல்யாணத்துக்கு வந்த சம்பவம், இதெல்லாம் வந்து டோட்டல் டேமேஜ். பத்தாவதுக்கு இப்போ தொண்டர்களுடைய ஒரு நிலைப்பாடு, காசு கேட்குறாங்க இல்லையா? இந்த எவ்வளோ விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? ஒரு 15 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார். இந்த காசை பிடி விளைவிக்க முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு டீலிங் போயிட்டுருக்கு. இந்த டீலிங் வந்து
கட்டாயமாக தாவேக்காவை மிக படும் பாதாளத்தில் தள்ளும். அப்போங்கிறப்ப அந்த தொண்டர்களாக என்ன பண்ணப்போ வேறு கட்சிக்கு போக போகிறாங்க, அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப தாவேக்கா கூடாரம் காலியாகிறதோ இல்லையோ, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு புள்ளி வைக்கப்பட்டுவிடும், தொண்டர்களாலே புள்ளி வைக்கப்பட்டுவிடும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எதிர்பாராத ஒரு தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.